சொல்கிறான். சூரத்து ஷூரா 27வது வசனத்தில் கேளுங்கள். இந்த வசனங்களை குர்ஆனுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள். வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். ஒருவேளை அந்த அடியானுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக, வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார். வலாக்கி யுனஸ்ஸிலு பிகதரி மா ஷா மா யஷா. அல்லாஹ் நாடியவாறு அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கி இருக்கிறான், அருளி இருக்கிறான். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர். அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவன், பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்விற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக. அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நல்லவாகவே அமையும். அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமையாக அமையாது. அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும், அல் ஹக்கீமுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமை அளிக்கக்கூடியதாக அமைந்து விடாது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தௌபா, சிலர் அல்லாஹ்விற்கு வாக்கு கொடுக்கிறார்கள். லஇன் ஆதானா மின் ஃபத்லிஹி, யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை நீ அதிகரித்து கொடுத்தால் உன்னுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்போம், நல்ல அடியார்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று. செல்வத்தை கொடிய அல்லாஹ், பணத்தை கொடிய அல்லாஹ், நீ கொடுத்தால் என்னை பணக்காரனாக மாற்றினார், நான் உன்னுடைய பாதையில் தான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லிஹி, ஒருவேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சிறப்பில் இருந்து அதை அழித்து விட்டால், பகிலு பிஹி, உனக்கு கொடுக்காமல் இருந்ததன் காரணம் அதுதானே, கேட்டாய் கொடுத்தேன், பகிலு பிஹி, கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பான். வதவல்லவ் வஹும் முஅரிதூன், அல்லாஹ்விற்கு யா அல்லாஹ் நீ கொடுத்தால் உன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பேன் யா அல்லாஹ் என்று கூறினான். ஆனால் அதிலிருந்து திரும்பி அவனே அதை வைத்துக் கொண்டான், வாக்கு மீறினான், புறக்கணித்தான். அதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் நிஃபாக்கை மாட்டிவிட்டான். மறுமை வரை அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை மீறியதற்காக, பொய் கூறியதற்காக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ர், فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ. கண்ணியத்தை கொடுத்தால், அருளை கொடுத்தால் அடியான் சொல்கிறான் அக்ரமன், என் ரப்பு என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று. وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ, அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து குறைத்து விட்டால் அவன் சொல்கிறான் அஹானன், என்னை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், மனிதன் நிலை மாறிவிடும். அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தவில்லை என்றால் நம்முடைய பார்வையில் என்ன? அல்லாஹ் ஏழ்மையில் வைத்திருந்தால், அல்லாஹ் எம்மை செல்வத்தில் குறைவாக வைத்திருந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று. அல்லாஹ் எம்மை செல்வத்திலே அதிகமாக வைத்திருந்தால் அல்லாஹ் எமக்கு அருள் செய்கிறான் என்று எண்ணுகிறோம். அப்படி அல்ல. அல்லாஹுடைய விதியில் ஏழ்மை ஒரு சோதனை. அல்லாஹுடைய விதியில் ஏழ்மையை விட மேலான சோதனை செல்வம். செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பது ஒரு ஏழையை விட மிகப்பெரிய சோதனையில் வாழ்பவர்கள் செல்வந்தவர்கள். அவருக்கு தான் ஏழையை விட அதிகமான கேள்வி. அல்லாஹ் சுகத்தை